அங்கே அமெரிக்காவில் போய் வேலை செய்யணும்னு சொன்னால் அதுக்கு பழைய எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணணும். அப்படி அத்தனை இதையும் வச்சோம்னா பசங்களாம் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு உலகத்திலே டாப் பீப்புளில் மட்டும் ஒரு டாப் இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து வி ஹேட் டு பிக்கப். ஜப்பான்லேருந்து, கொரியாவிலேருந்து, ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து, ஆஸ்திரேலியாலேருந்து, இந்தியாவிலேருந்து அப்படிலாம் பிக் பண்ணோன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியாவோட காட் எக்ஸம்ஷன் ஃப்ரம் எக்ஸாம்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது நான் அந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் செய்கிற முடித்த பிறகு அந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தார். அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருந்துச்சுனாங்க, வந்தவங்க எல்லாமே நல்லா ஐ திங்க் தேர் ஆல் இன் த ஹை லெவல் ஆஃப் எஜுகேஷன், லாட் ஆஃப் ஆஸ்பிரேஷன்ஸோடு வராங்க. ஸோ கூட இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு இட் வாஸ் எ வெரி ஹை எனர்ஜி சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ ஹை எனர்ஜி சிஸ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாலாம் வரும். ஸோ ஆஸ்பிரேஷனுக்கு வந்து காசோ பணமாக கிடையாது, என்ன வேணால் யோசிக்கலாம். நம்ம இது எவ்வளோ வேர்ஸ் பணம் ஆகலாம் சார், நம்மளும் இந்த மாதிரி ஒரு இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியாவில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கவலையப்படல. நம்ம வந்து இந்தியாவில் வந்தால் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஐடியாவில் வந்து ஆரம்பித்தோம்.